7வது காரணி வெளிப்படைத்தன்மை. நீங்கள் இந்த ரியல் எஸ்டேட்டில் லேண்டு வீடுன்னு சொல்லி வாங்கும்போது அந்த லேண்டுக்கு அந்த வீடுக்கு அப்படின்னு சொல்லி ஒரு சரியான விலையை யாருமே முடிவு பண்ண முடியாது. ஆளுக்கு ஒரு ரேட்டு சொல்லுவாங்க. நான் முன்னாடி சொன்ன மாதிரி இதிலெல்லாம் 3-4 புரோக்கர் இன்வால்வ் ஆவாங்க. ஓனர்கிட்ட சொல்லிடுவாங்க, ஒரிஜினல் ப்ரைஸ் நீங்கள் சொல்லாதீங்க சார், நாங்கள் உங்களுக்கு ஒரு அமௌண்ட் கொடுத்துட்றோம், நாங்கள் அவங்ககிட்ட எவ்வளோ பேசி நாங்கள் வாங்கிக்கிறோம். இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் இருக்குது. அதே மாதிரி ரியல் எஸ்டேட்டில் நிறைய கருப்பு பண புழக்கமும் இருக்குது அப்படிங்கிறதையும் யாராலையும் மறுக்க முடியாது. ஆனால் பங்குச்சந்தை, இந்த ஷேர் மார்க்கெட் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது இது முழுக்க அரசாங்கத்தினுடைய கட்டுப்பாட்டில் இருக்குது. செபி அப்படிங்கிற அமைப்புக்கு கீழே இயங்குது. ஸோ இதில் ஒரு ஷேர்னுடைய விலை என்ன அப்படின்னு சொல்லி ஆளுக்கு ஒன்று சொல்ல மாட்டாங்க. உலகம் முழுக்க ஒரே விலை தான். யாராலையும் கம்ப்யூட்டரில் நெட்டுக்குள்ளே போய் பார்க்க முடியும். இந்த பண பரிவர்த்தனைகள் இப்போ முழுக்க டிஜிட்டல் மயமாக்கப்பட்டதுனால இதில் ஃபுல் டிரான்ஸ்பரன்சி. இதில் பிளாக் மணி அப்படிங்கிற அந்த விஷயத்துக்கே இடம் இல்லை. ஏன்னா எல்லாமே பேங்க் மூலமாக தான் நடக்குது, எல்லாமே ஒயிட் மணி தான். ஸோ இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டில் நான் கொடுக்க வேண்டிய பணத்தை விட ஒருவேளை அதிகமாக கொடுக்குறேனோ, ஒருவேளை நான் ஏமாற்றப்படுறேனோ, நான் ஷேர் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் அந்த பிரச்சனையே கிடையாது.